ஹலோ கைஸ், இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நாளைக்கு எலெக்ஷன், நீங்க எல்லாரும் ஓட்டு போடுவீங்க. சோ இந்த ஓட்டிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு என்னைக்காவது வச்சிருக்கீங்களா? இந்த ஓட்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டீங்கனாலே 3 யூனிட். ஒன்னு வந்து கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்னு வந்து விவிபேட், இன்னொன்னு வந்து பேலட் யூனிட். அதாவது இந்த விவிபேட்ங்கிறது வந்து ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். இதுதான் விவிபேட்னு வந்து ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதாவது நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்களோ அது வந்து இன்னொரு வெரிஃபிகேஷனுக்காக பிசிக்கலா ஒரு பேப்பர் பிரிண்ட் ஆகி ஒரு 7 செகண்ட் ஷோயே அதுக்கப்புறம் சீல்டு, அதாவது அந்த பாக்ஸுக்குள்ள விடும். இதான் விவிபேட். இந்த கண்ட்ரோல் யூனிட்ங்கிறது நம்மகிட்ட இருக்காது. அது வந்து உள்ள இருக்கிற ஆஃபீஸர் வச்சிருப்பாங்க. அவங்க பிரஸ் பண்ணும்போது தான் நமக்கு இங்க ஓட் போட அலோவ் பண்ணுவோம். இந்த பேலட் யூனிட்ங்கிறது தான் இந்த பல்லாங்குழி கட்ட மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நம்பர் அண்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுக்கு நேரா பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த பட்டனை நீங்க எந்த சின்னத்துக்கு ஏத்தாப்புல நீங்க பிரஸ் பண்றீங்களோ அந்த சிக்னல் வந்து என்ன ஆகும்னா, இந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும். கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போய் இது வந்து இந்த கண்ட்ரோல் யூனிட்ல வந்து எந்த சின்னம்லாம் இருக்காது. அதுக்கு வந்து நம்பர் தான் தெரியும். 1ஆம் நம்பரா, 2ஆம் நம்பரா, 3ஆம் நம்பரா. இப்போ 3ஆம் நம்பர் நீங்க பிரஸ் பண்றீங்க ஒரு சின்னத்துல அப்படின்னா, இந்த சிக்னல் வந்து விவிபேட்க்கு போய் விவிபேட்ல வந்து 3வது இதுக்கு என்ன சின்னம் இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுல நீங்க ஆல்ரெடி பிரஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்க ஓட் போடுறீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பீப் சவுண்ட் வரும், உங்களுக்கு லைட் எரியும். அதுக்கப்புறம் இந்த விவிபேட்லயும் உங்களுக்கு நீங்க போட்ட சின்னத்துல தான் இதான்னு இருக்கு. இந்த மாதிரி 3 இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்களோட ஓட்டிங் வந்து பதிவாகுதான்னு. அதே மாதிரி இதை ஹேக் பண்ண முடியுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இது வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து இந்த விவிபேட் வர்றதுக்கு முன்னால 2013க்கு முன்னாலாம் விவிபேட் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னால வந்து இந்த ஒரு கேவி பிரசாத்னு ஒருத்தர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படிலாம் இது பண்ணலாம் ஹேக் பண்ணி காட்டவும் செஞ்சிருக்காரு. பட் இப்போ வரைக்கும் ஓப்பனா எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை பத்தி எதுவும் வெளியிடல. இந்த மிஷனுக்குள்ள என்ன இருக்கு, இந்த மாதிரி சிப் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம். பட் ஆக்சுவலி இதை வந்து ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டா அது வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இதுல வந்து இன்டர்நெட் கிடையாது, வைஃபை கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, ஏன் பவர் கார்டு கூட கிடையாது. பேட்டரி போட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சீல்டு பேக்காக தான் வரும். அதுக்கு செக்யூரிட்டி அதிகம், எல்லாரும் சரௌண்டிங்ல எல்லாரும் இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி சீட் பண்ண முடியாது. இதை வந்து டேம்பரிங் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, டேம்பரிங் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. பட் அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், இந்த மாதிரி செக்யூரிட்டி ரீசன் எல்லாம் இருக்கிறனால டேம்பரிங் பண்றது ஈஸி கிடையாது. ஒரு சிப்பை சேஞ்ச் பண்றது மூலமாவோ இல்ல எக்ஸ்டர்னலா ஒரு ப்ளூடூத் மாடலோ இல்ல வைஃபை மாடலோ இந்த மாதிரி அந்த சிப்ல கனெக்ட் பண்றது மூலமாவோ இது வந்து பண்ணலாம். பட் அதுவுமே ஆக்சுவலா பாசிபிள் கிடையாது. ஏன்னா அதுக்கு மிஷினை டிஸ்மேண்டில் பண்ணணும், பிசிபி சால்டரிங் ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி இந்த சிப்புமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு CPU மாதிரி ஒரு RAM மாதிரி இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இந்த சிப் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே சிலிகான்லேயே ரைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நீங்க ரீப்ரோகிராமல் பண்ற மாதிரியான சிப் கிடையாது. ஸோ அந்த இதுவும் இருக்கு. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட்ல வந்து பிரச்சனை இல்லைன்னா நமக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா கூட இந்த மிஷின்ல இருக்கிற டோட்டல் கவுண்ட்டையும் இல்ல மிஷின்ல இருக்கிற எந்தெந்த இதுக்கு எவ்வளவு ஓட்டுங்கிறதையும் வச்சு இந்த பேப்பர்ஸ், அதாவது விவிபேட்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கிற பேப்பரையும் நம்ம மேனுவலா கவுண்ட் பண்றது மூலமா இது வந்து 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேட் ஆயிரும். அதாவது நம்ம வந்து மேனுவலாவும் செக் பண்ணிக்கலாம், அந்த சிப் மூலமாவும் அந்த கண்ட்ரோல் யூனிட் மூலமாவும் செக் பண்ணலாம். இப்படிதான் இந்த மிஷின் ஒர்க் ஆகும். நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னால நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. நீங்க பட்டனை பிரஸ் பண்ணும்போது அந்த சின்னத்துல கரெக்டா அந்த ஓட்டு விவிபேட்ல வந்து பேப்பர்ல வருதா, உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்ட் கேக்குதா, லைட் எரியுதா, இந்த விவிபேட்ல இது வருதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஓட்டு போடுங்க. யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான்னு சொல்லி, யாரு காசு தராங்கன்னு சொல்லி நீங்க வந்து வேற யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அதுல ஓட்டு போடுங்க. பை.